ஆமென். கரங்களை தட்டி அப்படி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோமா? நம்ம பிரியரை மகிமைப்படுத்துவோமா? அன்பானவர், அனைத்தும் சிருஷ்டித்தவர் எனக்காக, அனைத்தையும் உண்டாக்கினவர் எனக்காக, எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். குமாரனையும் கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், மகிமை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை, களிப்பை, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை கீழாக்குறதை நாம் கீழாக்க வல்லமையை கொடுத்திருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். சங்கீதம் 138 அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாக சொல்லி இருக்கிறது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அந்த வார்த்தையை, குமாரனாகிய கிறிஸ்துவை இப்பொழுது நம்ம வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி பாடப்போகிறோம். கரங்களை தட்டி இசையோடு இசைந்து என் மகிமையின் ராஜாவுக்கே சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி வழிவோம். வாங்க களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். கைதட்டி பாடி சந்தோஷமாய் முகமலர்ச்சியோடு அவர் முக பிரகாசன மத்தியிலே நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதனால் களி கூறுவோம், களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாங்க கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். எத்தனை ஆனந்தம்! பயப்படாதே, மீட்டுக் கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். தேவரீர், நீர் எங்களை நம்ப பண்ணின வார்த்தையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாங்க பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்படி என்றால் நன்மையும் கிருபை நம்மை தொடர்கிறது. களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், அதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். உண்மையிலே என் கண்ணை வைத்து நான் நீ நடக்கும் வழியை காட்டுவேன். அதனாலே களி கூறுவோம், களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. என் மீட்பர் உயிரோடு நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம். களி கூறுவோம்.
மனுஷனுடைய கவலை அவனுடைய ஆவியை நொறுக்கும். ஆகவே சந்தோஷமாய் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவா. நாம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் எத்தனை அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில நன்மை. களி கூறுவோம், களி கூறுவோம், சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சொந்த குமார் என்றும் பாராமல் அவரே நமக்கு தந்தருள்ளவர். மற்ற எல்லா நன்மைகளும் நமக்கு கொடாமல் இருப்பது எப்படி? களி கூறுவோம், களி கூறுவோம். வாங்க களி கூறுவோம், களி கூறுவோம். கைகளை தட்டி பாடுவோமா? கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். சந்தோஷமா கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். அவர் நமக்கு நன்மை செய்தபடியால் களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். உலக கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஆமென். கவலைகள் மறந்தவர்கள் கைகளை தட்டி நான் நிற்பது எந்த ஸ்தானம் என்று அறிந்திருக்கிறபடியால் எனக்கு முன்பாக இருப்பவர், என்னை ஆட்கொண்டு இருப்பவர், என்னை சூழ்ந்து இருப்பவர், என்னை பிரசன்னத்தினாலே மூடி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியினாலே அவருக்கு முன்பாக எனக்கு நேரிடுகிற பிரச்சனைகள் எம்மாத்திரம், அவைகள் எம்மாத்திரம். பெரியவர், பெரியவர், பெரியவர். எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் நல்லவர், வல்லவர், பெரியவர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? எவ்வளவு ஆசீர்வாதமோ அவ்வளவு கரங்களை தட்டுவோம். எவ்வளவு சந்தோஷமும் அவ்வளவாய் கரங்களை தட்டுவோம். எவ்வளவு மகிழ்ச்சியோ ஆனந்தமோ களி கூறுதலோ அவ்வளவாய் கரங்களை தட்டுவோம். எவ்வளவாய் நான் பெற்றிருக்கிறேன் என்று நினைந்து கரங்களை தட்டுகிறேன். அவர் நல்லவர், என் மேல ரொம்ப பிரியமாய் இருக்கிறார். ஆகவே பலமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தமா துதிப்பாங்க, சேர்ந்து கொள்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம். எல் ஷடா உம்மை துதிக்கிறோம். எல் ரோயி உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து நடத்துகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவரே உம்மை துதிக்கிறோம். மற்றும் கைவிடாத தெய்வமே உம்மை துதிக்கிறோம். தொடக்கமும் முடிவும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம். ஆல்பா ஒமேகா மானவரே உம்மை துதிக்கிறோம். ஆதியும் அந்தமும் மானவரே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. இதோ எங்களை வெறுமனே தாழ்த்தி உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சுடர்களாய் நாம் பிரகாசிக்கும்படி வசனத்தை பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எல்லா மனுஷனையும் பரிசுத்தப்படுத்தி எல்லா மனுஷனுக்குள்ளும் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு, ஒன்று செய். அவர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர். அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். வாங்க வாங்க. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். இயேசு மாத்திரமே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே
மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே, முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடும் இயேசு மாத்திரமே. உயர்ந்தவரே யாவே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை அவரை புகழுகிறார், அவரை கனப்படுத்துகிறார், அவரை தொழுது கொள்ளுகிற ஜாதிகள் ஜனங்கள் ஆசீர்வாதம் பெற்றது தேவனை ஆவியோடு உண்மையோடுமே. ஆமென். ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே, வாழ்கிறவர் வாழ்கிறரே, சேர ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் தெய்வமே, தெய்வமே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடும். இதுவே சந்தோஷம். ஒளி நிறைவே அருள் நிறைவே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மகிமை மாட்சிமை நிறைந்தவராய், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். தேவரீர் உங்க குமாரனை போல நாங்களும் பிரகாசத்தின் பிள்ளைகளாகும்படி கிருப கிருப கிருபப்பா. நீரே பாதம் பணிந்திடுவோ, எங்கள் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ. கழுவியே நிறுத்தினரே சத்திய தேவன் நீரே, ரத்தத்தால் கழுவியே நிறுத்தினரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். துதிகளோடு கனமகிமை செலுத்திய நாம் என்று தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் ஆனந்தம் சந்தோஷம் களி கூறு. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோ. நல்லவரே நல்லவரே வல்லவரே, உயர்ந்தவரே 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 சிறந்தவர், பலமாய் கைகளை தட்டி எனக்கு நன்மை செய்தவரே, உயர்ந்தவரே. இருளில் நான் குந்திக் கொண்டு இருந்த என்னை ஒளியில் கொண்டு வந்தீரே, ஒளி நிறைவே ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று. மாந்திரிகம் என்னை கொடாதபடி, விக்கிரகம் என்னை தொடாதபடி ஒளியில் கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு கனமகிமை கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை எல்லார் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், எங்கள் மேல் நீதியின் சூரியனான் நல்லவரே அரே வல்லவரே என்று தொழுதிடுவோம். இவர் மாத்திரமே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடும். ஒருவரும் சேரா ஒளியில், ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய் பயத்தோடு நடுக்கத்தோடு
நாங்கள் துதிக்கும் போது மறுரூபமாகிறோம் என்று அறிவை தந்தவரே, அதை எங்களுக்கு ஞானமாக்கி கொடுத்தீரே. ஞானவான்கள் யாவருக்காக நீங்க வைத்திருக்கிற மெய்ஞானத்தை பெறும்படி துதியோடும் புகழ்ச்சியோடும் உமது வாசலில் வந்து நிற்கிறாயிற்றே. கனமகிமை கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே நல்லவரே. பலமாய் கைகளை தட்டி குறித்த காலத்தில் நாம் அவருக்கு பலி செலுத்த அவருடைய ஞானம் வெளிப்பட அவருடைய கிருபை பெருக நமக்கு ஆனந்தம் சந்தோஷம். அவர் நம் வாசலிலே வந்து நிற்கலாயிற்றே. நாம் அவருடைய பீடங்கள் வந்து நிற்கலாயிற்றே. கரங்களை தட்டி பாடுவோம். அவர் நல்லவர். நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடும். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுது. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். அவர் நாமத்தை விசுவாசிக்கிற யாவரும் பிள்ளைகளாகும்படியாய் தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுது. கைகளை தட்டி பாடுவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். வார்த்தை அனுப்பி நம்மை சுகப்படுத்தினவரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் களஞ்சியங்களை நிரம்ப பண்ணுகிறவர். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய ஸ்தலங்களை சுத்தமாக்கி கோதுமையினாலும் திராட்சை ரசத்தினாலும் நிரப்பி அவருடைய குமாரனுடைய முக பிரகாசம் மேல் பிரகாசிக்கும்படியாய் இன்று அவருடைய சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஒளிவை என இறங்குவது போல தேவ மகிமை நம்மேல் இறங்கி அது வழுந்தோடி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தையும் கிறிஸ்துவோடு உறவையும் ஏற்படுத்தியிருக்கிறார். பலமாய் கரங்களை தட்டி சபையே விசுவாசித்தேன், ஆகவே வெளிப்படுத்துகிறேன் சத்தத்தை, தொனியை, எக்கால தொனியை ஒருமித்து நான் வெளிப்படுத்துகிறேன் என்று கரங்களை பலமாய் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிப்பர் சேர்ந்து கொள்வோம். ஸ்தோத்திரம் பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. மகிமின் தேவனே துதிக்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியில் அசைவாடி உலாவிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டே. எங்கள் ஜெப சத்தத்தை கேட்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. மகிமின் மேகத்தில் ஆலயத்தில் மூடி இருப்பவரே உம்மை துதிக்கிற ஐயா. உம்முடைய கிருபை வெளிப்படுத்துகிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. வல்லமை நிறைந்தவரே துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டே. மூன்றில் ஒன்றாய் ஜொலித்து கொண்டிருக்கிற பரிசுத்த தெய்வமாய் கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறவரே துதிக்கிற ஐயா. முப்பரின் தேவனாக இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாவே துதிக்கிறோம் ஐயா. உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். மேன்மையானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. எளியவர்களின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியில் மத்தியில் இறங்கி வந்து அசைவாடுகிற உலாவுகிற எழுந்தருகிற தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒருவராக இருந்த அதிசயங்கள் அற்புதங்களையும் நடத்துகிற தேவனே உம்மை நாங்கள் நன்றியோடு சொல்லி ஸ்தோத்திரி துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறேன் கர்த்தாவே. அருமையான அந்த வேலையில தகப்பனே இந்த அப்பா துதி அளிக்கிறதை கேட்ட ஜீவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. கரங்களை தட்டுவோமா? துதிக்க ஆசை உள்ளவர்கள் துதிப்போமா? நம்மை தூசியில் இருந்து அவர் எடுத்தாரே, மண்ணில் இருந்து எடுத்தாரே. இன்றும் தகப்பன் தன் பிள்ளையை கட்டி நுகர்ந்த போது அந்த வாசனை, அந்த கந்தகம் என்னவென்று மண் வாசனை, தூளில் வாசனை என்று நம்ம வாசித்தோமே. கரங்களை தட்டுவோமா? தகப்பன் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் பணியின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் தூளாகவும் அவர் பணி நம்ம மேல் இறங்குவதனாலே ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. அவர் நம்மை தூக்கி எடுத்ததினாலே நன்றி உணர்வுள்ளவர்களாய் தூக்கி என்னை நிறுத்தினீ, துதித்து பாட வைத்தீ. அல்லேலூயா.
அல்லேலூயா. இருந்து உயர்த்தினி, தூக்கி என்னை நிறுத்தினி, துதித்து பாட வைத்தி. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? கிருபை கிடைக்க செய்கின்றீர், நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். நாளைதோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர், நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்கின்றீர். தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்கின்றீர். தூளில் இருந்து தூக்கி என்னை நிறுத்தினி, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீங்கிட இரக்கத்தை விளங்க செய்தி, சோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தி. நிந்தை சொற்கள் நீங்கிட இரக்கத்தை விளங்க செய்தி, நிந்தித்தோர்கள் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தி. நித்தியரே நிரந்தரமே, நீதியால் நிறைந்தவரே. நித்தியரே நிரந்தரமே, நீதியால் நிறைந்தவரே. தூளில் இருந்து தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டுமா அல்லேலூயா. காலை தோறும் தவறாமல், காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தடைகளை தகர்ப்பவரே, உம் தயவை காண செய்தீரே. தூளில் இருந்து தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. தூளிலிருந்து அல்லேலூயா, இருந்து துயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா
பழைய ஏற்பாட்டில் தான் தூளிலிருந்து உயர்த்தினர் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுறதுங்களா? தாவீதின் கூடாரம். அல்லேலூயா. அதை எடுத்து என்ன பண்றாராம்? கட்டுகிறாராம். அதில் உள்ள குறைகளை அகற்றி, அதில் உள்ள விரிசலை பூசி. அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு வெள்ளிக்கிழமை நம்மிடத்தில் தேவன் தெளிவாய் பேசினார். நீ எனக்கு தூள் இல்லை, நீ எனக்கு ஒரு தூள் இல்லை, புசியர் இல்லை, நீ என் மகன், நீ என் கூடாரம், நான் தங்கி வாசம் செய்கிற கூடாரம். அதை எடுத்து தான் அவர் சுத்தம் செய்கிறார். என்னை துதித்து பாட செய்து உங்க சமூகத்தில், உங்க அங்கத்தில் என்னை உறுப்பாய் மாற்றினரே என்று அப்படியே துதிப்போமா? தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் தான் சொல்லுகிறேன், எல்லாரும் துதிப்போமா? அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி, என்னை கூடாரமாய், என்னை மைந்தனாய், என்னை மகளாய் பார்க்கிறவரே, என்னை தூள் என்று சொல்லாமல் நீ என்னுடைய ஆலயம் என்று சொல்லுகிறவரே, நீ என் கூடாரம் என்று சொல்லுகிறவரே, நான் உன்னை கட்டுவேன் என்று, யூதாவே உனக்கு ஒரு அற்பு காலம் என்று சொன்னவர், என் கூடாரத்தை சுவாமி உறுதிப்படுத்துகிறவரே, எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிறவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கிருபை கிடைக்க செய்கிறீர், நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர், காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர், நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றேன். இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சிறகிலே வந்த நமக்கு யாவருக்கும் நன்மை உண்டாகும். தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே, தூளில் இருந்து என்னை துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி உன்னத தேவனுக்கு முன்பாக என் வலது கரத்தை உயர்த்துகிறேன். இதனாலே அதனாலே நான் ஐஸ்வர்யவான் ஆகக்கூடாதபடியாய் என்மேல் தேவன் வைத்திருக்கிற கிருபையினாலே, அவருடைய ஆவியினாலே ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான் ஆகும்படியாய் என்னோடு கூட பேச, என்னோடு கூட சம்பாஷிக்க, என்னை தூக்கி எடுத்து உன்னதங்களில் உட்கார செய்து உன்னதமான பரிசுத்தரை மாத்திரம் நான் பாடும்படியாய், அவரை மாத்திரமே நான் மகிமைப்படுத்தும்படியாய் தூளிலிருந்து உயர்த்தி நீ தூக்கி என்னை நிறுத்தி நீ துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. தூளிலிருந்து உயர்த்தி நீ தூக்கி என்னை நிறுத்தி நீ துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ரெண்டு கரங்களையும் அப்படியே உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு ராஜாக்களாக, லேவியர்களாக, அவருடைய சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படிக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் போல நம்மில் ஒருவராக இந்த பூமியில இறங்கி வந்தார். நம்மை அவர் மண்ணென்று நினைவு கூர்ந்தபடினால, மறைந்து போகக்கூடிய ஒரு புகையை போல நம்ம இருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்தபடினால, அவருடைய மகிமைகளை எல்லாம் நமக்காக இழந்து விட்டு வந்து தூசியிலும் தூசியாக இருந்த நம்மை தூக்கி எடுத்ததை நினைவு கூர்ந்து
அவர் நோக்கி பார்த்து நன்றியோடு கூட உங்களுடைய கரங்களை தட்டி கொண்டு நன்றி செலுத்துங்களேன். சிறியவனை போல புழுதியில கிடந்தோம் ஆண்டவரே, எளியவனை போல நாங்கள் குப்பையில கிடந்தோம். கர்த்தர் எங்களை அப்படியே விட்டு விட்டு போகாமல் உம்முடைய இரக்கத்தை எல்லாம் எங்கள் மேல ஊற்றினீர். உம்முடைய தயவை எல்லாம் எங்களுக்கு ஊற்றினீர். உம்முடைய அன்பை எல்லாம் எங்களுக்கு விளங்க செய்து எங்களையும் ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக உம்முடைய தேவ சமூகத்தில் நிறுத்தினீரே. காலை தோறும் தவறாமல் உம்முடைய கிருபையை பெருக செய்தீரே. அந்த கிருபையினுடைய மேன்மையை அறிந்தவர்களாக காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தூளிலிருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர். துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீக்கிட உம் இரக்கத்தை விளங்க செய்தே. நிந்தித்தோரில் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தே. நிந்தை சொற்கள் நீங்கிட உம் இரக்கத்தை விளங்க செய்தே. நிந்தித்தோரில் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தே. நித்தியரே நிரந்தரமே, நீதியால் நிறைந்தவரே. நித்தியரே நிரந்தரமே, நீதியால் நிறைந்தவரே. தூளில் இருந்து உயர்த்தி நாங்கள் அதை நினைத்து பார்த்து மனுஷர்களால நிந்தித்தவர்களும் மனிதர்களால கைவிடப்பட்டவர்களும் தூசியாக நினைத்து எங்களை உதாசீனப்படுத்தினவர்கள் கண்கள் காணும்படிக்காக எங்கள் தேவன் இந்த நாளில இருக்கிறதை போல எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அழகுபடுத்தி நிலைநிறுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளும்படிக்காக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி. 2 கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. உம்முடைய மகா பெரிய கிருபை, உம்முடைய மகா பெரிய கிருபை, உம்முடைய மகா பெரிய கிருபையினால எங்களை நிலைநிற்க செய்து நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு எங்களை காத்து எங்கள் ஒவ்வொருவரும் நீர் கட்டி எழுப்பின உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தூளில் இருந்ததை நினைவு கூறுகிறோம், புழுதியில் இருந்ததை நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு ராஜாக்களாகவும் லேவியர்களாகவும் இருக்கிறோம் என்பதையும் நினைவு கூறுகிறோம். காரணம், நீர் எங்கள் மேல வைத்த உம்முடைய அன்பு, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை. துதிகள், கனங்கள், மகிமைகள், புகழ்ச்சிகளை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு எடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.